சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் வரைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரிய மாணவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
சோத்திரம். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு சோத்திரம். போன வார தினத்தில் என் மகளுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி மருந்து குடிச்சு எலி பேஸ்ட்டு சாப்பிட்டு 1.5 பேஸ்ட்டு சாப்பிட்ருக்கான். அதனால் ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஐசியூவில் சேர்த்துனோம். டாக்டர் இங்கே நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுமா, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, சரி பண்ண முடியாது, ரத்தத்தில் கலந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணோம். ஐயா இப்படி டாக்டர் சொல்கிறாங்க ஐயா, ரத்தத்தில் கலந்துச்சு, எல்லா உறுப்பும் பாதிச்சிருச்சு, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ஐயாண்ணே. நாங்கள் டாக்டர் ஏமாத்துறோமா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பாதத்தில் நம்ம இருப்போம். டாக்டர் என்ன சொன்னாலும் சரி, எந்த உறுப்பு பாதிக்காதுமா, ஆண்டவர் காப்பாற்றுவார், உறுப்புகளை படைச்சது தேவன், நம்ம தேவன் மேல் நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம், தேவனுடைய பாதத்தில் இருப்போம், ஆண்டவர் நிச்சயமாக ஜீவனை காப்பாற்றுவார், நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. அதே மாதிரி அப்பா 12 மணிக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1 மணி 2 மணி போல் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அவங்க கூட்டிகிட்டு போனோன்னே அவங்களும் இதே மாதிரியே சொன்னாங்க. அப்போ அப்புறம் அப்பாட்ட சொன்னேன், அப்பா அங்கேயும் இப்படியே சொல்கிறாங்கன்னு. எத்தனை டாக்டர் வேணாலும் சொல்லிட்டுங்க சிஸ்டர், நம்ம தேவன் அந்த மகளுக்காக ரத்தம் சிந்திக்காரு, ஜீவனை ஆண்டவர் கொடுப்பாரு, நீங்கள் கவலைப்படாது இருங்க சிஸ்டர், நான் ஜபத்தில் இருக்கேன், கண்டிப்பாக அவன் பிள்ளை பொழைச்சிக்குவா, ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நாங்கள் அப்புறம் தைரியமாக ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்சம் டயாலிஸ்ட் எல்லாம் பண்ணி நல்லா பண்ணி ஆண்டவர் ஓரளவுக்கு 18 நாள் ஆச்சு. இன்றைக்கி ஐசி விட்டு வெளியே கொண்டு பெட்டில் தான் இருக்கான், இன்னும் வீட்டுக்கு வரல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஜீவனோடு காப்பாற்றி இன்றைக்கி நல்ல முறையாக வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்து கொடுத்து, இன்னைக்கு கொஞ்சம் கல்லீரலில் தான் ரொம்ப பாதிச்சிருக்குன்னாங்க, அதுக்காகத்தான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலே அந்த தேவன் எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்து இன்றைக்கி ஜீவனோடு மகளை கொடுத்தாரு. ஏசப்பாவுக்கு கோடானு கோடி நன்றி, ஜெபிச்ச பாஸ்டருக்கு நன்றி, கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா. சர்வ வல்லவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். மறுபடியும் இயேசு ராஜா வந்திருக்கிறார். உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை
காப்பவர் சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அல்லேலூயா அல்லேலூயா அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அதிசயம் செய்திடுவார். உற்சாகமா கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க, சூப்பரா தட்டுங்க. சாப்பிட்டுட்டு தானே வந்திருப்பீங்க, நல்லா தட்டுங்க. அல்லேலூயா. சாத்தான் ஓடட்டும், கையை தட்டுங்களேன். உள்ளுக்குள் கிரியை செய்கிற எல்லா விதமான தீய சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். கொரிய பிசாசே, உன்னை சங்காரம் செய்கிறேன். கையை தட்டுங்களாம். கழுத்து வலிகளை கொடுக்கிற, பொய் அபிஷேகத்தை கொடுக்கிற அந்த காரத்தினுடைய வல்லமையை என் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். நெஞ்சு வலியை கொடுக்கிற பொல்லாத ஆவியே, உன்னை சங்கரிக்கிறேன். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களா. ஆளுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னும் சொல்லுங்களா, இன்னும் அதிகமாய் எவ்வளவுக்கு திராணியோ அவ்வளவுக்கு சொல்லுங்களா. அதிசய தேவன் உங்களுக்கு முன்பாக அநேக கண்கள் இப்பொழுது காணும் என்று கர்த்தராகிய தேவன் நின்று வரைக்கிறார். கையை தட்டுங்களான். கொடும் மழை, நிலநடுக்கா, பூமி பிளந்து போகும். கையை தட்டுங்களேன். மழை பெயர்ந்து போகும். கையை தட்டுங்களேன். 3 விதமான விமான விபத்துகள். கையை தட்டுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. முதுகு வலியை எடுத்து போடுகிறேன். இப்போது கர்ப்பம் தரித்த பிள்ளையை கர்த்தர் உன்னை தொடுகிறார். வளர்ச்சியை கட்டளிடுகிறேன். டெவலப்மெண்டை கட்டளிடுகிறேன். ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி உருவாக்கி அதிசய பிள்ளையாய் இதோ கொண்டு வருகிறேன். உலகம் எங்கும் ஹல்லேலூயா. கடைசி தலைமுறை, கடைசி தலைமுறை இன்று ஆரம்பம். கையை தட்டுங்களா. கடைசி தலைமுறை, கையை தட்டுங்களா. இந்த நாளில் அநேக கர்ப்பம் தரித்துக் கொள்ளுவார்கள். கையை தட்டுங்களா. அல்லேலூயா. இந்த நேரத்தில் உனக்கு வயசு 55 இருந்தாலும் நீ கேட்டா உனக்கு ஒரு பிள்ளை செல்வம் இலவசம். கையை தட்டுங்களா. சர்ஜரிக்கு நியமிக்கப்பட்டு மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயானால் நோ சர்ஜரி. கையை தட்டுங்களா. அல்லேலூயா. குடல்வால் தீமைகள், கரணியா தீமைகள் எல்லாவற்றையும் இயேசு பிடுங்கி எறிகிறார். கடந்து போன பிள்ளை இதோ உன்னை தேடி 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 வருகிறார். கையை தட்டுங்களா. என்னால் கூடாத காரியம் ஏதாகிலும் உண்டோ? Almighty God, hallelujah, the super sovereign power I have. Hallelujah சொல்லுங்களா. Hallelujah சொல்லுங்களா. நெஞ்சு பகுதியில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் கர்த்தர் உடைக்கிறேன் இப்பொழுது. Hallelujah, hallelujah. உற்சாகமா கையை தட்டி
உற்சாகமாக கையை தட்டி நல்ல தட்டுங்களா. ஹல்லேலூயா. மந்திர கட்டுகள், வசியத்தின் கட்டுகள், பிரிவினையின் ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கி போடுகிறேன். உன் தாயின் அக்கிரமம் மகா பெரியது, கொன்று போட வந்திருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் நின்று சொல்கிறார். துன்மார்க்கனுக்கு சாவு, நீதிமானுக்கு வாழ்வு, இதுவே ஜீவ ஒளி. கையை தட்டுங்களாம். ஹல்லேலூயா. மந்திரவாதிகளுக்கு சாவு, விசுவாசிகளுக்கு வாழ்வு. கையை தட்டுங்களாம். மூல வியாதியை பிடுங்கி எறிகிறேன். ஆண்மை கட்டை உடைத்தருகிறேன். இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுது அசுத்தாவி ஓடுகிறது. இப்பொழுது கையை தட்டுங்களா. உடல்ல இருந்து வெளியேறும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். இன்றே அதை காண்பீர்கள், நாளை அல்ல, இன்றே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஆமென் சொல்லி அமருவோம். ஹல்லேலூயா. 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 இன்று வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து என்ன வேத புஸ்தகம் வாசித்தது? எசேக்கியேல் 34. யாராவது பிடிச்ச வசனத்தை சொல்லுங்க. 16. நான் காணாமல் போனதை தேடி. என்ன? துறந்துண்டதை திரும்ப கொண்டு வந்து. திரும்ப சொல்லுங்க. எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை தடப்படுத்தி, நியாயத்திற்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அழித்தேன், அழிப்பேன். திரும்ப சேர்த்து வாசி. நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்திற்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலன் உள்ளவைகளை அழிப்பேன். திரும்ப அந்த வரியை திரும்ப சொல்லு. புஷ்டியும் பலன் உள்ளவைகளை அழிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ 2 விதமான சத்தியம் அதில் வெளிப்படுகிறது. ஒன்று, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன். கைவிடப்பட்டவர்களை திரும்ப கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. கையை தட்டுங்களா. அடுத்து, காயம் பட்டதை, உடைந்த எலும்புகளை நான் தடைப்படுத்தி கொண்டு வருவேன்னு சொல்கிறார்.
அதே வேளையில புஷ்டியும் கொழுமையும் உள்ளவர்களை அழிப்பேன். அது ஏன் அப்படி சொல்றாரு? வாசிச்ச நீ தானே பதில் சொல்லிட்டாரு. ரெண்டு மீனிங் இருக்கு. கைவிடப்பட்டதை, நொறுங்குண்டதை, உடைந்ததை அவர் திரும்ப கொண்டு வந்து காயத்தை கட்டுவார் இல்லையா? இப்போ இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். அவர் உங்களை என்ன பண்ணுறாரு? புதுப்பிக்க போகிறாரு, தடப்படுத்த போகிறாரு, சிருஷ்டிக்க போகிறாரு, எலும்புகளை தடப்படுத்த போகிறாரு. நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்ல போகிறாரு. உன்னை கொழுமையும் செழுமையுமாக மாற்ற போகிறேன் என்று சொல்கிறார். அதே வேளையில் கொழுமையும் செழுமையும் உள்ளவர்களை அழிப்பேன் என்று சொல்கிறார். விளக்கம் என்ன? இப்போ என்ன ஆசீர்வச்சிருக்காரு? அழிச்சிருவாரா? இப்போ நான் கீழ்படியாமல் போன அழிச்சிருவாரா? அழிப்பார், அழிச்சிருவார். ஒரு சம கையை தட்டுங்க. அப்படி இருக்கான விசுவாசி. அல்லேலூயா. கீழ்ப்படியாத பிள்ளைகளை யாராயிருந்தாலும் தேவன் அழிப்பார். அவருடைய நோக்கம் என்ன? புஷ்டியும் செழுமையும் கொழுத்து போயிருக்கிற ஊழியக்காரர்களை, இல்லைன்னா விசுவாசிகளை, பின்வாங்கி போறவர்களை, திமிருடையவர்களை, பெருமையுடையவர்களை அழிப்பார். ஆனால் கைவிடப்பட்டவர்களை நான் தூக்கி நிறுத்த போகிறேன் என்று கர்த்தர் தேவன் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு உடன்படிக்கையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு உங்க சரீரங்கள் இருக்கிற வியாதிகள் எல்லாம் காணாமல் போக போகிறது. நம்புறவங்க கையை தட்டலாம். மறைவான வியாதிகள், ரகசிய இடங்களில சொல்ல முடியாத வியாதிகளை கர்த்தர் எடுத்து போடுகிறேன் என்று சொல்கிறார். உச்சம கையை தட்டி அல்லேலூயா. வாரும் ஐயா போதகரே, சேரும் ஐயா பந்தியிலே, சேரும் ஐயா பந்தியிலே, சிறியவரா எங்களிடம் ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாரும் ஐயா. இருளாச்சே உத்தமரே வாரும் ஐயா. களித்திரவே காத்திருப்பு, காதலனே கருணை செய்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எளிமை உள்ளவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. திக்கற்றவர்களை காப்பாற்ற போகிறார். கைவிடப்பட்டவர்களை என்ன பண்ண போறாரு? உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். அல்லேலூயா. இன்ட்ரோடக்ஷன் என்ன? கைவிடாத தேவன். அல்லேலூயா. கையை தட்டுங்க. கைவிடாத தேவனுக்கு ஒரு கர ஓசை. அல்லேலூயா. அதே வேளையில் ஒரு அதிசயமான ஒரு சாட்சி. அல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு 2 பெண் பிள்ளைகள். சாட்சி சொன்ன ஒரு சாட்சி, கடிதம் மூலம் அந்த ஒரு சாட்சி, ஆனால் என்னை தொட்ட சாட்சி. அல்லேலூயா. புருஷன் ஒரு விக்கிரகத்தை சார்ந்தவன், மனைவி ஆண்டவரை தேடுகிறவன்.
2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகாமல் காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் போது அவர் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கும்போது அவருடைய மதத்தில் பார்ப்பார், இவர்கள் பார்க்கும்போது இவருடைய மதத்திலே பார்ப்பார்கள். ஆகவே ஒருமித்த ஒரு எண்ணம் இராதபடியினால் அங்கே திருமணம் தடைபட்டு பிள்ளைகளுக்கு வயசு கடந்து போய்விட்டது. துக்கப்பட்டால் ஒரு தாய். ஹல்லேலூயா. பெண்ணை பெற்றவளுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? என்ன? பெண்ணை பெற்ற தாய்க்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் சொல்லுங்க? வேலூர். ஜோடியை காணோம். என்ன வந்துட்டு இருக்காரு? ட்ரெயின்லையா, பஸ்லையா, ஃப்ளைட்லையா? ஓகே. பெண்ணை பெற்றவளுக்கு என்ன பேரு? பெண்ணை பெற்றவளுக்கு என்ன பேரு? வயத்தில் நெருப்பை கட்டிட்டு அழுவாங்க இல்லையா? நெருப்புன்னா சுடும். இப்போ பெண் பிள்ளைகளை பெற்றா பரிசுத்தத்தோட ஒரு வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் யாருக்கு? பெற்ற தாய்க்கு. அவதான் நெருப்பை கட்டி வச்சுக்கிட்டு அழுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் வயது கடந்து போகும்போது பிள்ளைகள் வேலை ஸ்தலத்தில் இருந்து பத்திரமா போய் பத்திரமாய் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்படி அழுவாங்க? வேதனையோடு இருந்து ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? ஜெபத்தை கேட்பாரா இயேசு? விண்ணப்பத்தை கேட்பாரா இயேசு? அல்லேலூயா. ஆனால் வசமாக வந்து மாட்டிக்கிட்டது என்கிட்ட. இயேசு எப்படி இருக்கிறாரு? உங்கள்கிட்ட தான். நல்லா இருக்கார், உட்காருங்க. அல்லேலூயா. ஆகவே அங்கே அவர்கள் என்னிடத்தில் வந்து அகப்பட்டார்கள். என்னிடத்தில் அகப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க சொல்லுங்க. பொறுத்தனை தான். உங்களுக்கு பிடிக்காதது ஆனால் கர்த்தருக்கு பிடித்தது. அல்லேலூயா. பொறுத்தனை தான். அது வேண்டான்னு சொன்னாலும் அவர் விடுற மாதிரி எனக்கு இல்லை. இப்போ உடனே நான் சொன்னேன், சரி வீட்டை கவனிப்பதில்லை, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதில் அவர் ஆர்வம் காட்டுவதும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அந்த அளவுக்கு அன்பும் கிடையாது, உபத்திரவம் தான், நெருக்கம்தான். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு 100 ரூபாய் கூட அந்த சகோதரியால் புரட்ட முடியாது. சகோதரியால் புரட்ட முடியாது. அவர் கொடுத்தா தான் உண்டு. அதையும் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு டைப்பு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த மகளுக்கு கடந்து வந்தது. நீ ஒரு பொருத்தனை செலுத்தினால் 3 மாதத்திற்குள்ள திருமணத்தை நடத்தி காண்பிப்பேன், என்னுடையவன் வருவான். இதுவான் அவருடைய ப்ராப்பசி. அல்லேலூயா. என்னுடையவன் வருவான். என்னுடையவன் சொன்னா யாரு? கர்த்தருடைய பிள்ளை வருவான். நீ பொருத்தனை செலுத்தி அமர்ந்துரு. ஆனால் 4 சொல்லிட்டாரு. ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். வரனே வராது. அப்படி வந்தால் சாத்தான் விடமாட்டான். அப்படி வந்தால் இந்த சாத்தான் விட மாட்டான், புருஷன் என்ற சாத்தான். ஏன்னா அவர் விக்கிரகத்தில் தான் பார்க்குறாரு. அவருடைய கைதான் ஓங்கி நிற்கிது. ஆனால் தாயினுடைய விண்ணப்பம் என்ன? ஒரு பரிசுத்தவான் இடத்தில் என் பிள்ளையை ஒப்படைக்க வேண்டும், ஒரு விக்கிரகத்திடத்தில் ஒப்படைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்து எப்படியோ சொன்ன பொருத்தனை செய்த நாளிலிருந்து நாள் கவுண்டிங் எண்ணப்படுகிறது. 90 நாட்களுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள, எத்தனையோ தாக்கங்கள். எந்த வரன் வந்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். எந்த வரன் வந்தாலும். கடைசியில் 2 மாதம் கடந்து போய்விட்டது. 2 மாதம் கடந்து போய் மிச்சம் எத்தனை நாள்? 30 நாளா? கூட 1 நாள் 2 நாள் கூட இருக்கலாம். இல்லை, மாத கணக்கில் பார்க்கும்போது 3 மாதம் 1 2 முன்னாடி இருக்கும், இல்லைன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த 1 மாதத்தில் கர்த்தருடைய ஒரு பையனை ஆண்டவர் மடியில் போட்டு விக்கிரகத்தை ஆராதிக்கிற புருஷனுக்கு தலையில் ஒன்றை போட்டு சம்மதின்னு சொல்லி சம்மதிக்க வைத்து அதே 30 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணி முடிச்சு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாள் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. அந்த கடிதம் வரப்போகிற ஈஸ்டர் புத்தகத்தில் வருகிறது. நீங்கள் வாசித்து விரிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால்
எளியவனா இருக்கலாம், வறுமைக்குரியவனா இருக்கலாம். பொருத்தனை ஜபந்தான் பரலோகத்துக்கு அழைத்து சொல்லும். பொருத்தனை ஜபந்தான் உங்களை பரிசுத்தமாக்கும். பொருத்தனை ஜபந்தான் பாவத்தை விட வைக்கும். பொருத்தனை ஜபந்தான் கட்டவழ்க்கும். பொருத்தனை ஜபந்தான் ஜெயத்தை தரும். பொருத்தனைதான் உங்களுக்கு ஜீவ வாழ்வை கொடுக்கும். உற்சாகமா கையை தட்டுங்க. அதைத்தான் தாவீது செய்தான், யாக்கோபு செய்தான். அதைத்தான் நானும் சொல்லி கொண்டிருக்கிறேன். 2 மீட்டிங் முன்னாடி நீ பொருத்தனையே வேண்டானே சொல்லிட்டேன். யாரும் பொருத்தனை கொண்டு வரக்கூடாதுன்னு. ஆண்டவர் நைட்டு எனக்கு தலையில் 2 டப்புன்னு போட்டார். உற்சாகமாக கையை தட்டுங்களேன். ஏன்னா சில விஷயங்களில் நான் ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்பேன். இப்போது சமீபத்தில் ஒரு ஆள் சொல்கிறாரு, அவருக்கு புதுசாக ஒரு குஷ்டம் வந்திருக்கு. என்ன குஷ்டம்? குஷ்டம் வெண் குஷ்டம் இல்லை, பழைய ஓல்டு குஷ்டம். எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சை இல்லைன்னு தெரியும். கர்த்தர் ஒரு கொள்ளவியாதி அனுப்பினால் அதுக்கு உலகத்தில் சிகிச்சையே கிடையாது. இப்போ எவ்வளோ ரூபா ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருப்பீங்கன்னு கேட்டேன். எவ்வளோ ரூபா ட்ரீட்மெண்ட்டு? அது நிறைய கொடுத்துட்டோம். எவ்வளோ ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்க? அது நிறைய கொடுத்துட்டோம். சரி, எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க, இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லைன்னா இயேசு வேணும்ல. ஒன்றுமே இல்லாத ஸ்டேஜ் வரும்போது தான் எல்லாருக்கும் இயேசு ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ வறுமையின் பாதையில் தான் கர்த்தரை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள். ஏன் செழுமையும் கொழுமையுமாய் இருக்கும் போது கர்த்தரை கண்டால் என்ன? கர்த்தரை கண்டால் என்ன? எல்லாம் கைவிடப்பட்டு மந்திரவாத்து போவாங்க, குறிக்க போவாங்க, எல்லா விக்கிரத்தும் போவாங்க, எல்லா காரியங்களுக்கும் போய் எல்லாம் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு கடைசியில் எம்டி வெஸ்ஸெல்லாம் கர்த்தரிடத்தில் வருவாங்க. வந்தால் கர்த்தர் கேட்பார், நீ கொடு, அப்பொழுது நான் உனக்கு விடுதலை தருவேன் என்பதுதான். ஹல்லேலூயா. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், ஏசப்பாவுக்கு தெரியும் என் நிலைமை. இப்போ ஏசப்பாவுக்கு நிலைமை எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஏசப்பாவுக்கு என் நிலைமை தெரியும். தெரிஞ்சுதானே கேட்குறாரு. அப்போ தெரியாமல் கேட்பாரா? தெரிஞ்சுதான் கேட்பாரு இல்லையா? அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. குஷ்டத்தை குணமாக்கி தர நான் சொன்ன பொருத்தனை செய்த இப்போ சவால். தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கும் சவால். எந்த குஷ்டராகியும் குணாக்க முடியும் இந்த ஊழியத்தினால. கையை தட்டுங்களா? ஆனால் நிபந்தனையோடு தான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சகோதரன் என்ன சொல்கிறான்? என்னால் ஒன்றுமே முடியாது, நான் நடந்து வந்து சாட்சி சொல்கிறேன். எல்லாரும் இதான் சொல்லுவாங்க. நடந்து வந்து சாட்சி சொல்லுவேன், பைக்கில் வந்து சாட்சி சொல்லுவேன், காரில் வந்து சாட்சி சொல்லுவேன். அப்புறமா சாட்சி சொல்ல ஏன் வரலன்னு கேட்டால் நான் இங்கிருந்து நன்றி சொல்லிட்டேன் ஆண்டவருக்கு. ஒரு சம்ம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லாமே டெக்னிக்கல் பர்சன் இல்லையா? விசுவாசிகள் என்பது யாரு? டெக்னிக்கல் பர்சன். கர்த்தரிடத்தில் வரும்போதுதான் அவங்களுடைய நியாயங்களையும் தர்மங்களையும் எடுத்து வைப்பார்கள். கீழ்ப்படிய வேண்டும் என்பதே இல்லாமல் போகிறது. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்பது நீ என்ன நிலையில் இருக்கிறாயோ அது இங்க முக்கியம் அல்ல. நீ கீழ்ப்படுகிறாயோ இல்லையோ அதுதான் இங்க முக்கியம். ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. வேதத்தில் கீழ்ப்படிந்த யாக்கோபை உயர்த்தினார், வேதத்தில் கீழ்ப்படிந்த மோசையை உயர்த்தினார், வேதத்தில் கீழ்ப்படிந்த தாவீதை உயர்த்தினார், அன்னாளை உயர்த்தினார், மனோவாவை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எத்தாவை கூட உயர்த்தினார். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். ஆனால் நீங்கள் கையை மடக்கிக்கிட்டு உட்கார்ந்திருந்தா எந்த விடுதலையோ உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே ஆவியில எளிமை உள்ளவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உற்சாகமா கையை தட்டுங்க. அந்த சகோதரி 100 ரூபாய் கூட எடுக்க முடியாது என்று சொன்ன வேளையிலும் கூட கர்த்தர் சொன்னது 3000 புத்தகங்கள். உற்சாகமா கையை தட்டுங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா 3000 புத்தகங்கள் 3 மாசத்துல கல்யாணம். உற்சாகமா கையை தட்டு. ஹல்லேலூயா. ஆகவே அவளுடைய நம்பிக்கையின் அடையாளம், அவருடைய நம்பிக்கையின் அடையாளம். நீங்க முடியுமா 3 மாசத்துல கல்யாணம் பண்றதுக்கு? யாருக்காவது முடியும்? விசுவாசம் இருந்தால் எங்கிட்ட பாருங்க. 40 வயசானாலும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் நான் சொல்கிற பொருத்தனைக்கு கீழ்ப்படியணும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன் பொருத்தனை, அவர் எனக்கு சொல்லுவார், நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கீழ்ப்படிதல் தான்
இன்றைக்கு வாசித்த அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 16வது வசனம். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. காணாமல் நீங்கள் தேவனை விட்டு ஒருவேளை நீங்கள் போயிருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? உன்னை தேடி வருவேன். கையை தட்டுங்களா. நீங்க ஆண்டவர்கள் சமூகத்தை விட்டு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி ஓடி போயிருக்கலாம். ஆனால் காணாமல் போன உன்னை தேடி கண்டுபிடித்து உன்னை என்னிடத்த ஸ்தானத்தில் கொண்டு வருவேன். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட். எலும்பு முறிந்து கிடந்தால், ஒருவேளை நீ நோய்வாய்ப்பட்டு கிடந்தால், உன் எலும்புகள் உண்மையிலே முறிந்து கிடந்தால் உன்னுடைய காயத்தை நான் கட்டுவேன். கையை தட்டலாம். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட். அசல் கொண்டதை, சோர்ந்து போனதை, நசல் கொண்டு போனதை, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம யாருமே ஆதரவற்று கிடக்கிற அவங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? அவரு திடப்படுத்துவேன். திடப்படுத்துவேன்னா என்ன? உறுதிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பலப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். ஆகவே நீங்க சுருண்டு கடந்தாலும் எலும்பி நிற்க போறீங்க. கடன் பட்டு கடந்தாலும் கடன் அடைச்சு நிற்க போறீங்க. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட். இவைகளை, இந்த நொறுங்குண்டு கிடக்கிறவளை நியாயத்திற்கு தக்கதாக மேய்த்து, நியாயத்துக்கு தக்கதாக. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு போவோம். அழகா சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாரு. எலும்பு முறிஞ்சா கட்டுவேன், நசலுண்டதை பலப்படுத்துவேன், திடப்படுத்துவேன், ஆறுதலாக இருப்பேன், ஓடி போனால் பிடிச்சி கொண்டு வருவேன், கைவிடப்பட்டா தூக்கி நிறுத்துவேன் இன்னும் சொல்லுகிற தேவன் என்ன சொல்லுகிறார்? நியாயத்துக்கு தக்கதாக. இதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க என்னென்ன நன்மை செய்தீங்களோ அதற்கு தக்கதாக, என்னென்ன தீமை செஞ்சீங்களோ அதற்கு தக்கதாக. அதாவது ஒருவன் அடிக்கப்படுகிறான் என்று சொன்னாள், ஒருவன் கைவிடப்படுகிற சூழ்நிலை வருகிறது என்று சொன்னாள், ஒருவன் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் செய்த அக்கிரமத்தின் பலன் அது. கையை தட்டுங்க. ஆகவே தண்டனையோட தான் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. தண்டனையோட, அத நியாயத்துக்கு தக்கதாக. அவருக்கு பேர் என்ன? நான் நீதியுள்ள நியாயாதிபதி. பாரபட்சம் பார்க்க மாட்டாரு. நீ ஏழை பாவம் செய்தாலும் உனக்கும் அடிதான், பணக்காரன் பாவம் செய்தாலும் உனக்கும் அடிதான். ஹல்லேலூயா. அங்க பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாரு. நியாயத்துக்கு தக்கதான தண்டனையை தந்து. நெக்ஸ்ட். புஷ்டியும் பலனும் உள்ளவர்களை அளிப்பேன். சிலருக்கு புஷ்டியை கொடுத்தா பலனை கொடுத்தா என்ன செய்வாங்க? கொழுப்பு காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? கொழுப்பு காட்டுவாங்க. அதாவது சிலர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தால் என்ன உண்டாகும்? பெருமையும் புகழ்ச்சியும் கொழுப்பு செழிப்பெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது யாருக்கிட்ட காட்டணும்? யார்கிட்டையும் காட்ட விடாது. அப்படி காட்டினா பிசாசுகிட்ட காட்டுங்க, கர்த்தரிடத்தில் காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கணும். எந்த நிலையில் இருந்தோம், இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம், இதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. எப்போவுமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா அந்த ப்ரௌடை காட்டக்கூடாது. ஒரு முறை ஒரு விசுவாசி வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்கள் மூலம் வெளிநாட்டிலிருந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த பிஸ்னஸ் மேனை உயர்த்தினார். வெளிநாடுகளிலும் கூட பிஸ்னஸ் வளர ஆரம்பித்து விட்டது. ஊழியம் எங்கள் ஊழியத்துக்கு கிடைச்ச காணிக்கை வச்சு அவர் டெவலப் ஆகிட்டார். அப்புறம் மறுபடியும் ஒய்ஃபு கூப்பிட்றாங்க, ஒரு முறையோட அந்த ப்ரேயருக்கு வாங்கணும். நாங்கள் முழங்கால் போடுறோம், அவர் சேருக்கு மேலே உட்காந்து காலை அப்படி மடித்து போட்டு 2 கையும் வச்சுட்டு சிங்கம் மாதிரி உட்காந்துருக்கிறார். இல்லையா? உற்சாம கையை தட்டுங்க. நான் பணம் வந்தால் முழங்கால் என்ன மடங்காதா? மடங்கணுமா மடங்காதா?
மடகலைன்னா ஒடிச்சிருவார். உற்சாம கையை தட்டுங்க. நம்ம தேவன் ஆவியில் எளிமை உள்ளவர்களை பார்ப்பார். அல்லேலூயா. இருதயத்தில் உங்களுக்கு என்ன ஆவி இருக்கிறது? கொழுமை ஆவி இருந்தால், செழுமை ஆவி இருந்தால் அழிச்சிருவார். நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிங்க, உங்கள் ஆவி எப்படி இருக்கணும்? எளிமை உள்ளதாக இருக்க வேண்டும். எளிமை உள்ளவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையில், அந்தி சந்தி மத்தியான வேளையில், ஒரு நாள் 3 வேளை 4 வேளை. முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க? எத்தனை முறை தொழுவாங்க? 5 முறை. ஆர் யூ முஸ்லீம்? நோ நோ பிரதர்னு சொல்லுங்க. அதான் டேஸ்ட்டு, மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா வேலூர் மாவட்டம் எப்படி இருக்கு? மலையை வரிசைக்கு பண்ணிடுவோமா? வேலூருக்கு ஒரு மலையை போட்டுருவோமா? போட்டுருவோமான்னு போடலாம்ல. கடுமலை கடுமலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்களித்த தேவனை நீ வாக்களித்த தேவனை நீ ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. அல்லேலூயா. எப்பொழுதும் நமக்கு தேவன் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. இந்த ஆண்டில் 3வது மாதத்தினுடைய முதல் தேதியில் நிற்கிறோம். அல்லேலூயா. இனி வரப்போகிறதெல்லாம் கொட்டு மேளந்தான். கையை தட்டுங்களாம். அல்லேலூயா. அதற்கு முன்பாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு அதிசயமான சாட்சி. அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு கொடுத்த வேத வசனத்தின்படி நொறுங்குண்டவர்களை நான் தேற்றுவேன், கைவிடப்பட்டவர்களை நான் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. உங்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. அதற்கேற்ற ஒரு சாட்சி. ஒரு முறை ஒரு மீசை இல்லாத ஒரு சகோதரன் கூட 2 பேர் கூட ஒரு ஸ்திரீ, இவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். மலையாள நாட்டிலிருந்து வந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வேத வசனம் எப்படி எனில் கிட்டத்தட்ட இதே வேத வசனத்தின் தான். அவர்கள் ஆஸ்தியில் செழுமை உள்ளவர்கள், ஆஸ்தியில் செழுமை உள்ளவர்கள், பொருளாதாரத்தில் கொழுமை உள்ளவர்கள். ஆனால் கட்டின, அதாவது அந்த மகளுடைய புருஷன் ஒரு கேன்சர் வியாதியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. ஒத்த பிள்ளை. குடும்பம் அப்படியே நிலை குனிந்து நிற்கிறது. ஏனென்று சொன்னால் அவங்க சபையில் கிட்டத்தட்ட 10,000 பேர் ஆராதனைக்கு வருவாங்க. அது பின்னாடி தான் தெரியும், முன்னாடி தெரியாது. ஆனால் அவர் வந்தது மகளை கூட்டிக் கொண்டு வந்தார். மகளை கூட்டிக் கொண்டு வந்தார். கூட அறிமுகப்படுத்தின 2 பேர் வந்தார்கள். வந்து அவங்களுடைய கவலையை என்னிடத்தில் கொட்டினார்கள். ஊழியக்காரராகிய தகப்பன்
இருதயம் உடைந்து செதறி கண்ணீர் துளிகளை விடுகிறார். இரத்த துளிகள் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அவர் கேட்கிற கேள்வி, தெய்வம்தான் தந்தோம், தெய்வம் எடுத்தோ, ஏன் எடுத்தோ? இது இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். இது ஒன்று தான் அவருடைய தாகம். மிகப்பெரிய ஊழியத்தை சிபிஎம் சபை செய்கிறார்கள். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் கேரளாவில் கிடைக்காமல் ஜீவொலிக்கு வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இதை பெருமையாய் சொல்லவில்லை, உண்மையாய் சொல்ல போன சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றை எடுத்தேன், இன்னொன்றை கொடுப்பேன். ஒரு சம கையை தட்டுங்க. அவருடைய கேள்வி என்ன? ஏன் எடுத்தோ? நான் ஒரு பாவம் செய்துட்டில்ல. என்ற குட்டிகளும் അങ്ങനെ തന്നെ அவ்வளவு பரிசுத்தத்தோடு എൻ്റെ കൊച്ചുങ്ങളെ നാം വളർത്തി. സഭയിലും അങ്ങനെ തന്നെ എല്ലാവർക്കും ചോറ് പോടും. പക്ഷേ ഈ ക്വസ്റ്റ്യനുக்கு பதில் ദൈവം തന്നില്ല. ഞാൻ തന്നില്ല, ஏன் தന്നില്ല, இதான கொஸ்டின். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நகைச்சுவை சொன்னார், ஒன்றை எடுத்தேன், இன்னொன்றை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுவார், இது இன்னொரு கல்யாணம் അങ്ങനെ പാടില്ല, இன்னொரு கல்யாணம் അങ്ങനെ പാടില്ല. ക്വസ്റ്റ്യൻ, ഞാൻ പാപം ചെയ്തിട്ടുണ്ടോ? എൻ്റെ ഭാര്യ மனைவி பாவம் செய்துட்டுண்டோ? എൻ്റെ பிள்ளர் எனக்கு தெரியாமல் பாவம் செய்துட்டுண்டோ? அதை அறியணும். தப்பி செய்தில்லைங்கள் தெய்வம் தண்டிக்கூல்ல. அதில் அவர் உறுதியாக இருக்கார். அல்லேலூயா. ஆனாலும் அறியணும் மெசேஜ் எங்கே இருக்கு, யாரிடத்தில் இருக்கு. ஆவைதான் பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாம். அதற்கு மூன்றாம் முறையாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றை கொடுத்தேன், இன்னொன்றை எடுத்தேன், இன்னொன்றை எடுத்தேன், இன்னொன்றை கொடுப்பேன். அல்லேலூயா. அவருக்கு புரியாது. தமிழ் சொன்னால் புரியுமா? புரியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், விலைக்கு கொடுக்குறேன். பிரதர், நீங்கள் உங்கள் மகளுக்கு ஒரு பர்தாவை, ஒரு புருஷனை கொண்டு வந்து கொடுத்தீர்கள், கர்த்தர் கொடுக்கல. எடுத்து வச்சுக்கிட்டு என்ற மகளுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்க போறேன், தெய்வம் அனுக்கிரகம் செய்யணும் என்றடுத்து நீ ചോദിച്ചാ? இவன் தன்னியா என்ற புருஷர் என்ற மருமகன் என்ன நீ ചോദിച്ചാ? இல்ல. என்ற மகளுக்கு ചോദിച്ചാ? இல்ல. செட்டப்ப நோக்கி, ஜாப நோக்கி, பவரை நோக்கி மகளுக்கு செய்து ஒன்று கொடுத்து, கேன்சர் வச்சு நான் எடுத்து. ஆனால் പക്ഷേ இனி என்ற மகளுக்கு ஞான் ஒன்று கொடுக்கும். அது தன்னை இட்ஸ் அ பெர்மனன்ட் லைஃப். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். போன வார தினத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஒரு புல்லட் காரை கொண்டாந்து வண்டியில் இடித்து வேலைக்கு போகும்போது ஒரு புல்லட் காரை கொண்டாந்து இடித்து கீழே விழுந்து கை எலும்பு கிராக் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண தெரியாமல் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால், சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த வண்டிக்கார்ட்ட கூப்பிட்டு பேசினோம். நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, நான் ஒரு 10,000 மட்டும்தான் கொடுக்க முடியும், நானும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இப்படி சொல்கிறாங்கப்பா என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம். இப்போ வேணாம் சிஸ்டர் நீங்கள் கேஸ் கொடுத்துருங்க, 1 லட்ச ரூபா செலவாகும் ஆப்ரேஷனுன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் கொடுக்க மாட்டேன்னா. நாங்கள் பேசி எவ்வளவோ தூரம் பேசி பார்த்தா ஒத்துக்க மாட்டேன்ட்டா. அப்போ அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அப்பா ஜெபிச்சார், நான் ஜெபத்தில் வைக்கிறேங்க சிஸ்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு. அதுக்கப்புறம் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் செலவெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான செலவெல்லாம் தரேன்னு இப்போ சொல்லியிருக்கான். ஆண்டவர் தான் உதவி சேர்ந்து ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு எல்லாம் பண்ணி 15 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பத்திரமா கூட்டி போன வாரம் என்னத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். இப்போ கை ஆப்ரேஷன் பண்ணி வியாழக்கிழமை பண்ணாங்க. எங்களை மறுபடியும் வைக்காத வாரம் வியாழக்கிழமை தான் அனுப்புனாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கட்டெல்லாம் ஊற்றுட்டு இந்த வாரம் வர முடியுமா என்னன்றன்னு தெரியல. ஜெபம் பண்ணிவிட்டு இந்த சபா எப்படியாவது
நம்ம அந்த டிக்கெட் போட்டாச்சு வரணும், ஜியோலில் வந்து நாங்கள் சாட்சி சொல்கிறோம், ஆண்டவரே சுகமாய் கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ போராட்டம் பண்ணி சாப்பிட முடியல, உட்கார முடியல, தூங்க முடியல, அந்த வலி அவ்வளோ வேதனை இருந்தது. தேவன் அதையெல்லாம் சுகமாக்கி வலியெல்லாம் எடுத்து போட்டு ஆஸ்பத்திரி சேவைகள் எல்லாம் சந்தித்து, வக்கீல் சேவைகளெல்லாம் சந்தித்து, அதுக்குண்டான பண தேவைகள் எல்லாத்தையும் தேவன் சந்தித்து இந்த அளவுக்கு கிருபையாக நிறுத்தி, எவ்வளவோ காசு இல்லாத நாங்கள் ஒரு 500 ரூபாயாடு இருந்தோம். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் சந்தித்து இன்றைக்கி ஆப்ரேஷன்லாம் செய்யறதுக்கு உதவி செஞ்சு எல்லாத்துக்கும் வழி நடத்தி தேவன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்புறம் என் மகனுக்கு 15 நாளாக காய்ச்சல் சளி விடாமல் இருந்துச்சு. இந்த காய்ச்சல்லேருந்து விடுதலை கொடுத்து இன்றைக்கி பையன் வேலைக்கு போகிற அளவுக்கு கறந்து செய்ய தேவன் உதவி செஞ்சார். இப்போ எனக்கும் போன மாத தினத்துலேருந்து 1 மாதமாக காய்ச்சல் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஐயாட்ட ஃபோன் பண்ணி ஜோம்னு, அப்பா அப்படி காய்ச்சல் அதிகமாக வந்துகிட்டே இருக்குண்ணே. சரிங்க சிஸ்டர், நீங்கள் ஊசி போடுறதோட ஜபத்தில் வைக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அப்பா அப்படி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்காட்டிக்கு இப்போ கொஞ்சம் அளவுக்கு பரவாயில்ல, சுகமாயிடுச்சு. இந்த சபை கூட நன்றி செலுத்துகிற ஆண்டவருக்கு. அப்புறம் எங்கள் இடம் ஒன்று சாப்பிட்மான இடம் விற்காமல் எவ்வளோ நாளாக அந்த இடம் விற்காமையே கிடந்துச்சு. சரின்னு சொல்லி அது என்ன பண்ணுறேன்னு சொல்லி அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ, சரிங்க சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன், அது இடம் விற்கிற மாதிரி பண்ணிடலான்னு சொல்லி ரொம்ப நாளாக அந்த இழுத்துக்கிட்டு கிடந்து விற்காமல், வாங்குறக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப வருஷங்களாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இருக்குது. விற்க முடியல, அதை ஒன்றுமே பண்ணவும் முடியல, அதுக்கு பத்திரம் ரெடி பண்ண முடியல, அதை விற்கவும் முடியல, யாரும் வாங்குறதுக்கும் முன் வரமாட்டேங்கிறாங்க. போராட்டத்திலேயே கிடந்துச்சு. அதை இப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜபத்தில் வைக்கங்காட்டிக்கு இப்போ நல்லா ஜெபம் பண்ணங்காட்டிக்கு ஆண்டவர் அதை ஒரு அற்புதம் செய்தார், அது விற்க உதவி செய்தார். அதுக்கு தேவையான பண தேவைகளை சந்தித்து அந்த பத்திரம் ரெடி பண்ணுறதுக்கு ஆட்கள் வைக்கலெல்லாம் வச்சு பத்திரம் ரெடி பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்து இன்றைக்கி அந்த இடத்த விற்க தேவனுக்கு கிருபை செய்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். சப்பாவுக்கு நன்றி. நன்றி.